புதுச்சேரியில் தாவேகா தலைவர் விஜய் நாளை மறுநாள் பொதுக்கூட்டம் நடத்தவுள்ள மைதானத்தில் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் போலீசார் அனுமதி மறுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அக்பர் அலி வழங்க கேட்போம். அக்பர் அலி, வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் அக்பர் அலி. வணக்கம். புதுச்சேரியில கடந்த 5ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்த திட்டமிட்டிருந்தார். இதற்கு போலீசார் அனுமதி அளிக்கவில்லை என்றாலும் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து நாளை மறுதினம் 9ஆம் தேதி பொதுக்கூட்டம் உப்பளம் துறைமுக மைதானத்தில் நடைபெறுகிறது. இந்நிலையில் பொதுக்கூட்டம் நடைபெறும் உப்பளம் துறைமுக மைதானத்தில் தற்போது சீர் செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதன்படி கூட்டத்திற்கு அதிகபட்சமாக 5000 பேரை மட்டும் QR கோடு முறை மூலம் அனுமதிக்க வேண்டும். கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுக்கூட்டம் நடைபெறும் மைதானத்தில் மேடை ஏதும் அமைக்காமல் பிரச்சார பேருந்தில் இருந்தபடியே விஜய் பேசுகிறார். இந்நிலையில் பொதுக்கூட்டம் நடைபெறும் உப்பளம் துறைமுக மைதானம் முழுமையாக காவல்துறை கட்டுப்பாட்டிற்குள் வந்துள்ளது. காவல்துறையினர் பொதுக்கூட்டம் நடைபெறும் உப்பளம் துறைமுக மைதானத்தின் வெளிப்புற கதவை முழுமையாக அடைத்துள்ளனர். மேலும் மைதானத்திற்கு உள்ளே செல்ல அனுமதி மறுத்து வருகின்றனர். இதனிடையே நடிகர் விஜயின் பொதுக்கூட்டம் நடைபெறும் மைதானத்தை பார்ப்பதற்காக தற்போது விஜய் ரசிகர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினர் குவிந்து வருகின்றனர். மேலும் அனைவரும் உள்ளே செல்ல முயற்சி செய்தபோது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் போலீசாருக்கும் தமிழக வெற்றி கழகத்தினர் மற்றும் விஜய் ரசிகர்களுக்கு இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனிடையே துறைமுக மைதானம் என்பதால் விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் மீனவர்களையும் உள்ளே செல்ல அனுமதி மறுத்து வருவதால் தொடர்ந்து தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி வாசலில் நின்றபடியே கடுமையான வாக்குவாதத்தில் அவர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தற்போது விஜய் பொதுக்கூட்டம் நடைபெறும் மைதானம் பரபரப்பாகியுள்ளது. மேலும் டிஐஜி சத்யசுந்தரம் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளும் பாதுகாப்பு குறித்து பொதுக்கூட்டம் நடைபெறும் மைதானத்தை ஆய்வு செய்தனர். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி அக்பர் அலி. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.